வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பாமக உட்கட்சி விவகாரம், கருத்து சொல்ல எதுவுமில்லை. பாமகவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறப்பு. மாணவர்களை வரவேற்ற ஆசிரியர்கள். மேல்நிலை எழுத்தர் பணிக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த 13 நபர்களுக்கு பணி ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களின் மூத்த சகோதரர் மறைவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இரங்கலை தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களின் மூத்த சகோதரர் 92வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். ஆசிரியராக பணியாற்றியவர், அரசியலில் ஈடுபாடு உள்ளவர். அவரை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் இந்திய அரசின் அனுமதியோடு தாயகம் திரும்பி வருகிறார்கள். இங்கிருந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தாயகம் திரும்பிய நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்திய அரசின் கடமையாக உள்ளது. இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து சொந்த மண்ணுக்கு செல்லும் மக்கள் அவரது இல்லத்துக்கு செல்வதை இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுகவின் பொதுக்குழு இன்று மதுரையில் கூடியுள்ளது. இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு மக்களின் பேராதரவோடு அவரது தலைமையில் இயங்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என நம்பிக்கை உள்ளது. பாமக உட்கட்சி விவகாரம், அது பற்றி கருத்து சொல்ல எதுவும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளோடு அவர்கள் எந்தவிதமான போட்டியும் இல்லை. அதனால் வெற்றி தோல்வி பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் களமும் வேறு, எங்கள் களமும் வேறு. பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை. நடிகர் கமலஹாசனுக்கு கொடுத்த வாக்கின்படி தமிழக முதலமைச்சர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்துள்ளார். இது மதசார்பற்ற கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மைக்கான அடையாளம். ஆனால் அதிமுக அவ்வாறு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக தேமுதிகவினர் தெரிவித்துள்ளனர். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை. இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். கல்வியாளர் அணி என்று ஒரு புதிய அணியை தொடங்கி இருக்கிறார்கள். கல்வியை மென்மேலும் மேம்படுத்துவதற்கு இந்திய அளவில் ஓர் உயர்ந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு திமுகவினர் சிறப்பு கவனம் செலுத்த திட்டமிட்டு உள்ளதை உணர முடிகிறது. இதனை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கட்சியின் சீரமைப்புகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகளோடு அவர்களுக்கு எந்த விதமான போட்டியும் இல்லை. அதனால் வெற்றி தோல்விக்கு என்ற பேச்சுக்கு இடமும் இல்லை. எங்கள் களம் வேறு, எங்கள் பயணம் வேறு. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களின் போட்டி கட்சியாக ஒருபோதும் நினைத்ததில்லை. திமுக கூட்டணி பாமக வந்தால் இது ஒரு யூகமான கேள்வி, திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி. அதற்கு அந்த கேள்விக்கு இப்போதைக்கு அந்த அவசியமும் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சரியான முறையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் வந்து சரியான முறையில் வந்து வழி நடத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவங்க வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார். இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நம்பகத்தன்மைக்கான ஒரு அடையாளம். ஆனால் அதிமுக அவ்வாறு வாக்குறுதி கொடுத்ததாக தேமுதிகவினர் கூறுகிறார்கள். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும்
கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீர்தூக்கி பார்ப்பார்கள். புதுவை காரைக்காலில் கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை பள்ளி ஆசிரியர்கள் வரவேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்திய நிலையில் முழு ஆண்டு தேர்வு முடிந்து பள்ளிகள் திறந்து நடைபெற்று வந்த நிலையில் கத்தரி வெயிலின் தாக்கம் காரணமாக பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி அரசு 1 மாதம் விடுமுறை அறிவித்தது. கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காரைக்கால் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டது. விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வருவதால் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். வடமரைக்காடு அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் வந்தனர். துவக்க நாளை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற அசெம்பிளி நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் சந்தானம் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் அணிவகுத்து நிற்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி, தேசிய கொடி ஏற்றி, கொடி வாழ்த்து பாடல் பாடி, திருக்குறள், பொது அறிவு, பொன்மொழிகளை கூறி அசத்தினர். கோவில் 10 தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வாகி 11ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் அறிவுரைகளை வழங்கி ஒவ்வொரு பிரிவு மாணவர்களும் அவர்களது வகுப்புகளுக்கு செல்ல அறிவுறுத்தினர். அப்பொழுது புள்ளிங்கோ ஸ்டைலில் முடிவெட்டி சீருடையின்றி வந்த மாணவனுக்கு பள்ளி ஆசிரியர் தனியாக அழைத்து கவனித்தது மற்ற மாணவர்களுக்கு ஓர் பாடமாய் அமைந்தது. பச்சூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி காலை 9 மணிக்கு பூட்டிய நிலையில் காணப்பட்டதை தொடர்ந்து அடுத்த சில வினாடிகளில் பள்ளி ஊழியர் வேகமாய் கதவை திறந்தபோது 2 மாணவர்கள் தயாராய் உள்ளே சென்று தங்கள் வகுப்பில் சென்று அமர்ந்தனர். 9 மணிக்கு முன்னதாக வந்து பள்ளியை தயார் நிலையில் வைத்து மாணவர்களை வரவேற்க வேண்டிய ஆசிரியர்கள் வராமல் மாணவர்கள் முன்பாக வந்து ஆசிரியர்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோல் திருநள்ளாறு பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் ஆர்வமாய் பள்ளிக்கு வந்தனர். மேல்நிலை எழுத்தர் பணிக்கான தேர்வு எழுதி காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 13 நபர்களுக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த 23/7/2023 அன்று நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பணிக்கான எழுத்துத் தேர்வில் 255 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் இதுவரை 234 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 13 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் பணி ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 90ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக எல்லைப் பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, பேரிச்சம், கொய்யா, இளநீர், வெற்றிலை, வெற்றிவேர் உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா கோவிந்தா என விண்ணை மூட்டும் கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வானது இடையஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 90 வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் செடல் போட்டுக்கொண்டும் அலகு குத்தியும்
கார், வேன், லாரி போன்ற கனரக வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் ஆலய வளாகத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இடையஞ்சாவடி கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட 3 கோவில் திருப்பணி விழாவிற்காக ரூபாய் 1,20,000 அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும், காக்காயந்தோப்பு மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் மற்றும் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் அம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் என 3 கோவில்களுக்கும் ரூபாய் 1,20,000 நன்கொடையாக அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா உடனிருந்தார். மேலும் அதிமுக அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், அப்பு, பாலாஜி, மாவட்ட பிரதிநிதி குமரன் மற்றும் காத்தவராயன், ஆறுமுகம், காண்டீபன், ஜோதி, விஸ்வா என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. உழவர்கரை தொகுதி பாவாணர் நகரில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் 79,30,000 மதிப்பில் கழிப்பறை மற்றும் மின்சார அறை கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பாவாணர் நகர் பூமியான்பேட் பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் 47,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பிட வசதி செய்து கொடுக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் அடுக்குமாடி குடியிருப்புகளில் படிக்கட்டு அறையில் உள்ள மின் பரிவர்த்தனை பெட்டிக்கான மின்சார அறையை 31,90,000 மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யும் பணிகளையும் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் ஒப்பந்ததாரர் பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள், குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி 2025 முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசு தொகை சுழல் கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி கடந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி 31 மற்றும் நேற்று 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றன. இந்த போட்டிகள் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்திலும், அண்ணா திடலிலும் மற்றும் விவிபி நகர் SS டென்னிஸ் மைதானத்திலும் கடந்த 3 நாட்களாக சிறப்பாக டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 8 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் 10 வயது, 12 வயது, 14, 16 கீழ் உள்ள மாணவர்கள், மாணவிகள் மற்றும் மகளிர்கள், ஆடவர்கள் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிரிவிலும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் மகளிர்களுக்கும் ஆடவர்களுக்கும் சிங்கிள்ஸ், டபுள்ஸ் என்ற அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 7 மணிக்கு பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு டென்னிஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ் மற்றும் சுழற்கோப்பை வழங்கி பாராட்டினார். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வின்னர் அணிக்கு 15,000, ரன்னர் அணிக்கு 10,000 வீதம் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் பழனிவேலு, ஜவஹர், புவனா மற்றும் டென்னிஸ் அகாடமி நிர்வாகிகள் விக்கி, எழில், சண்முகம், அண்ணாமலை, ஜேம்ஸ், ராகுல், ரகுநாதன், முனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கு ஒத்துழைப்பு தந்த மாணவ மாணவிகளுக்கும், ஆடவர்களுக்கும், மகளிர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் கூறினார். கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் 2ஆம் ஆண்டு துவக்க விழா, விபத்து காப்பீட்டு திட்டம், உறுப்பினர் அட்டை வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார். கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்க நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி முன்னிலை வகித்தார். இதில் விருந்தினர்களாக கர்நாடகா கமர்ஷியல் டாக்ஸ் அசோசியேஷன் சிவாஜிராவ், கூடலூர் சேட் செக்யூரிட்டி முபாரக், ஊட்டி சேட் செக்யூரிட்டி ஆரோக்கியநாதன் ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஈரோடு செல்வம், வேலு, சத்யராஜ், வேல்முருகன், வினோத், உத்தமன், முருகசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சங்க நிர்வாகிகள் சரவணன், பாலசுப்ரமணியன், சங்கர், ஜீவகன், பொன்னி கண்ணன், வீரமுத்து, தேவநாதன், பாட்ஷா, பாபு மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள், சங்க தொகுதி நிர்வாகிகள் உட்பட தமிழ்நாடு, புதுச்சேரி அனைத்து ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சி SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் ஆதரவற்றோர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் உணவு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபால் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி SC/ST பிரிவு மாநில நிர்வாகிகள், தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பாமக உட்கட்சி விவகாரம், கருத்து சொல்ல எதுவுமில்லை. பாமகவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறப்பு. மாணவர்களை வரவேற்ற ஆசிரியர்கள். மேல்நிலை எழுத்தர் பணிக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த 13 நபர்களுக்கு பணி ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.